இன்றைக்கி வியாழக்கிழமை 18ஆம் தேதி. ஒரு சார் வந்து நேற்று 17ஆம் தேதி முல்லை நகர் சின்னசாமி பேச்சியம்மா வீட்டுக்கு போனோம். சார் வந்தார், வேற ஆள் அனுப்பி விடுறோம்னாரு. அப்புறம் அவரே வந்தார். போய் அவரே நாங்கள் வீடை காமிச்சோம். செல்லூர் இது மீனாட்சிபுரம் முல்லை நகர் சின்னசாமி பேச்சியம்மா வீட்டை காமிச்ச உடனே அவங்ககிட்ட போய் விசாரிக்கிறதுக்காண்டி போனார். விசாரிச்சுட்டு ஜெயபாண்டி 11 மணிக்கு நீங்களும் வந்துடுங்க, அவங்களும் வந்துடுவாங்க, செல்லூர் காவல் நிலையத்தில் பேசி முடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த கடிதம் எதுக்காக போட்டேன்னா, நேற்று குமார் சார் என் வீட்டுக்கு வந்தார். ஜெயபாண்டி என்ன எதுக்கு நீங்கள் போட்டீங்க வீடியோவை அப்படின்னு கேட்டார். சார் நான் வந்து டிலே ஆகிக்கிட்டு இருக்கேன். நான் கொடுத்தது செல்லூர் காவல் நிலையத்தில் என்னுடைய லெட்ரு யாருக்கிட்ட இருக்குன்னா முத நீங்கள் தான் சொன்னீங்க. அது 4 நாள் கழித்து நான் வந்தேன். என்ன சார் ஒரு ஃபோன் இல்லை ஒன்றும் இல்லை, செல்லூர் காவல் நிலையத்தில் யார் என் லெட்டரை வாங்கினா அக்னாலஜ்மெண்ட் கார்டில் கையெழுத்து போட்டுன்னுவோம். குமார் சார் தான். நான் தான்ப்பா வாங்கியிருக்கேன், இந்த நித்யா மேடத்தை போய் பாரு அப்படின்னு அவர் தான் அறிமுகப்படுத்தினார். நித்யா மேடம் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு எனக்கு புரியலைங்க இது என்ன மேட்ருன்னு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா சனிக்கிழமை போனேன், திங்கக்கிழமை போனேன். அப்புறம் திங்கக்கிழமை அன்றைக்கி நித்யா மேடமும் குமார் சார் இவரும் நீங்கள் இனிமேல் செல்லூர் காவல் நிலையத்துக்கு நீங்கள் வர வேணாம், லீவு போட்டு இது போட்டுலாம் வர வேணாம், உங்களுக்கு லெட்ரு மூலமாக நாங்கள் அனுப்புவோம் அப்படின்ட்டாரு. சரி லெட்ரு மூலமாக அனுப்புகிறோம்ட்டாங்க அப்படின்ட்டேன். அதே மாதிரி அவங்க லெட்ரு மூலமாக அனுப்புனாங்க. இந்த அனுப்பும்போது எனக்கு வந்து இதில் வெள்ளிக்கிழமை என்னைய வந்து செல்லூர் காவல் நிலையம் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வெள்ளிக்கிழமை வரணும்னு சொன்னதில் ஏன் சார் 10 மணிக்கு வரணும்னு சொல்கிறீங்க, வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி 6வது மாதம் அந்த காலையில் வரணும்னு சொல்கிறீங்க, எனக்கு வெள்ளிக்கிழமை நான் தபால் ஆஃபீஸில் போய் வாங்கணும்னாலும் 9 மணிக்கு மேலே தான் அதை கட்டு பிரிப்பாங்க, எப்படியும் அந்த ஆஃபீஸில் போய் வாங்கணும்னாலும். அது போக இதில் சின்னசாமி பேச்சியம்மாலாம் நாங்கள் கூப்பிட்ருக்கோம், அவங்ககிட்ட விசாரித்தோம், அவங்க ஆதாரமெல்லாம் கொண்டுக்கிட்டு வர்றாங்க, அதனால் நீயும் வந்துடுன்னு சொல்லிவிட்டு குமார் சார் வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணலை. இந்த லெட்ரு அனுப்புகிறார் இல்லையா, அந்த லெட்ரு அனுப்பும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஜெயபாண்டி உனக்கு லெட்ரு அனுப்பிச்சிருக்கேன்ப்பா, அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு வந்துருந்தா நான் என்ன செஞ்சுருப்பேன், வெள்ளிக்கிழமை லீவு போட்டிருப்பேன். லீவு போட்டு அந்த ஆஃபீஸ்லேயே தபால் ஆஃபீஸ்லேயே போய் வாங்கிக்கிட்டு நான் செல்லூர் காவல் நிலையத்துக்கு வந்திருப்பேன். அப்போ இது ஒரு கடமைக்கு அனுப்புன கோபத்தினால தான் நான் வந்து தவறாக அதிகாரியில் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் எனக்கு ஒரு லெட்ரு அனுப்பும்போது அந்த லெட்டருக்குரியவனுக்கு தகவல் கொடுத்து உனக்கு ஒரு லெட்ரு வரப்போகுதுப்பா, அந்த லெட்டரை வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை வந்துருப்பான்னு சொல்லி முன்கூட்டியாகவே வியாழக்கிழமை ஃபோன், இது செவ்வாய்க்கிழமையாலும் ஃபோன் பண்ணணும், இல்லை வியாழக்கிழமை ஃபோன் பண்ணணும். இதில் தேதியை பாருங்கள், 3ஆம் தேதி கையெழுத்து போட்டிருக்காங்க. நீங்கள் 5ஆம் தேதி எனக்கு கிடைக்குது. அந்த 2 நாளைக்குள்ளே எனக்கு தகவல் கொடுக்கலையே. நானாக தபால் ஆஃபீஸில் கேட்கும்போது தற்காலிகமாக சொல்கிறாங்க, அவங்க உங்களுக்கு ஒரு லெட்ரு செல்லூர் காவல் நிலையத்திலேருந்து வந்திருக்குண்டு. அதனால தான் நான் வந்து குமார் சாரை வந்து தவறுதலாக வீடியோ போட்டு இனிமேல் இந்த மாதிரி செய்யாதீங்க அரசு ஊழியர்கள். இது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லா காவல்துறை கட்டுப்பாட்டு அறைகளில் உள்ள கேமராவை நேரடியாக பார்வையிடுறார் என்று சொல்கிறாங்க. அதுபோக என்னுடைய மாணவர்களும் சார் நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுங்க, கரெக்டாக நடக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னாங்க. அதனால் நான் வந்து 45 வருஷம் வச்சுருக்கேன். அந்த 45 வருஷம் வீடு வச்சுருக்கும் போது சின்னசாமி பேச்சியம்மா வந்து செல்லூர் காவல் நிலையத்தில் ஒரு பெட்டிஷன் கொடுத்து என்னையை வெளியே ஏற்றிட்டு அவங்க வேறு குடித்தனம் வச்சுருக்கணும். 45 வருஷம் வந்து ஒருத்தன் வந்து அவங்க சின்னசாமி பேச்சியம்மா பத்திரம் இருக்கும்போது நான் குடியிருக்க முடியுமா? சின்னசாமி பேச்சியம்மாட்ட நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இங்கே வாங்க சின்னசாமி பேச்சியம்மா, நீங்கள் ஜெயபாண்டி 45 வருஷமாக அவர் அந்த வீட்டை வச்சுருக்காரு,
நீங்கள் என்ன கோமாவில் இருந்தீங்களான்னு கேட்கலாம். இன்னொரு கேள்வி, சின்னசாமி பேச்சியம்மா, நீங்கள் 45 வருஷமாக நீங்கள் என்ன வெளிநாட்டில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்கலாம். சின்னசாமி பேச்சியம்மாள், நீங்கள் செல்லூர் காவல் நிலையம் ஒன்று இருக்குது, அங்கே போய் ரிப்போர்ட்டு கொடுத்து தான் ஜெயபாண்டியை வெளியேற்றிட்டு வேறு குடித்தனத்தை ஜெயபாண்டி வீட்டில் வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு சட்ட ரூல்ஸ் தெரியாதா அப்படின்னு கேட்கணும். ஜெயபாண்டி சிறையில் இருக்கும்போது இந்த காரியத்தை நீங்கள் செய்யலாமா? ஜெயபாண்டி வெளியே இருக்கும்போதெல்லாம் செய்யாமல், ஜெயபாண்டி சிறையில், மதுரை சிறையில் 13 மாதம் சிறையில் இருக்கும்போது நீங்கள் ஏன் அப்படி செஞ்சீங்க? அந்த 45 வருஷம் வச்சுருக்கிற ஆளுக்கு தகவல் கொடுக்கணுமா இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்சு தானே செய்யணும். அதே மாதிரி எனக்கு நான் வீட்டில் சின்னசாமி பேச்சியம்மா வீட்டில் இருக்கும்போது என்கிட்ட செல்ஃபோனில் பதிவு பண்ணாங்க. ஏன் ஜெயபாண்டி செல்லூர் மேலத்தோப்பில் இருக்கிற வீட்டை நான் விற்கணும்னு நினச்சா விற்க முடியுமில்ல அப்படின்னாங்க. ஆமாம், நீ விற்க முடியும், ஏன்னா உங்கள் பேரில் இருக்குது. நான் காசு கொடுத்தேன், நான் அந்த ரசீது தான் வாங்கினேன் உங்கள் அப்பா இருக்கும்போது. அது காசு கொடுத்தது நான் சுந்தேன் அஹிம்சாபுரம் 4வது தெருவில் இருக்கிற சுந்தேன் மூலமாக நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அந்த சாட்சி தான் இருக்கும். அன்றைக்கி எங்கள் அண்ணன் பேர்லேயும் எங்கள் மதினி பேர்லேயும் இருக்கட்டும், அந்த வீட்டு ரசீதை மட்டும் கொடுங்க. அந்த வீட்டு ரசீதை வச்சு நான் கட்டி நான் குடியிருந்துக்கிறேன், பேரெலாம் மாற்ற வேணாம் அப்படின்ட்டு நான் இருந்தேன். இப்போ ரோடு வந்துருச்சு. ரோடு வந்தவுடனே இடத்துக்குரிய மதிப்புன்ட்டு இப்போ சின்னசாமி பேச்சியம்மா வீடுன்னு வருது. அதனால் 45 வருஷமாக வச்சுருக்கிறவன் சின்னசாமி பேச்சியம்மா கிட்ட வாங்கும்போது இந்த ரோடு வரல, ஆத்தோரமாக இடிஞ்சு கிடந்தது. அப்போ நாங்கள் எங்கள் அக்கா வேறு கொடுத்துருக்கு, நானும் பணம் கொடுத்துருக்கேன். மொத்தம் 15,000 ரூபா கணக்கு கொடுத்துட்டோம். 14,000 ரூபாய்க்கு தான் விற்க போனார் அவங்க அப்பா. அதனால் அவங்க அப்பா இருக்கும்போதில் இந்த பஞ்சாயத்து பண்ணலை, அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டார். அதனால் 45 வருஷம் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் அந்த வீட்டை அனுபவித்து வந்திருக்கிறேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் இன்னொரு குடித்தனத்தை அங்கே குடியேற்றியது தப்பு. அதனால் சின்னசாமி பேச்சியம்மாவை அந்த வீட்டை காலி செய்து கொடுத்து விட்டு அவங்கள முறைப்படி நீதிமன்றம் போய் கேஸ் போட சொல்லுங்கள். செல்லூர் காவல் நிலையத்தில் பெட்டிஷன் கொடுத்து கேஸ் போட சொல்லுங்கள். ஜெயபாண்டிக்கு அந்த இடத்த மீட்டி கொடுத்துட்டு அவங்கள கேஸ் மூலமாக அவங்கள வெற்றி பெற சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். அப்புறம் சார் வந்திருந்தார் என் வீட்டுக்கு என்ன ஜெயபாண்டி என்னுடைய வீடியோலாம் இது போட்டிருக்க, அப்படி இதெல்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நேற்று சொன்னார் சார். குமார் சார் இங்கே வாங்க சார், எஸ்பி அஸ்ராக்காரிலேருந்து எல்லாத்தையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பப்ளிக்கில். நீங்கள் நான் லெட்ரு அனுப்பி அதில் சரியான நீங்கள் அடிக்கிற தடவை நீ எஸ்ஐயை போய் பாரு, அங்கே போய் பாருன்னா எந்த எஸ்ஐயை எப்படி போய் பார்க்குறது? நேற்று தான் கரெக்டாக சொன்னார், 17ஆம் தேதி என்ன சொன்னார், கருணாநிதின்ற எஸ்ஐ இருப்பார், நீ வா 6 மணிக்குன்னு நேற்று ஒரு நாள் தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதனால் கரெக்டாக நடந்துக்கிட்டால் நான் யாருமே வைய வேண்டிய அவசியம் இல்லை. அரசு, அதாவது பொதுமக்களுடைய வரிப்பணத்தில் நம்ம சம்பளம் வாங்குகிறோம் என்றால் அந்தந்த அரசு ஊழியர்கள், அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் கெட்ட பேர் வராமல் செயல்பட வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று வியாழக்கிழமை, இன்று 11 மணிக்கு செல்லூர் காவல் நிலையத்தில் விசாரணை. அந்த விசாரணை 45 வருஷம் வச்சிருந்த ஜெயபாண்டி அனுபவித்து வந்த வீட்டை ஜெயபாண்டி கொடுத்து விட்டு அவங்கள முறைப்படி கேஸ் போட சொல்லுங்கள். அதில் வெற்றி பெற்று அது பிறகு அவங்க மீட்டிக்கட்டும். நன்றி, வணக்கம். யார் பக்கம் தீர்ப்பு வரும் என்று பார்த்துக்குருவோம். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.